மாவட்ட தலைவர்கள் மாற்றம், சாட்டையை சுழற்றும் பாஜக தலைமை. எந்தெந்த மாவட்டம் தெரியுமா? சமீபத்தில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பதவியில் இருந்து 3 நீக்கி அதிரடி உத்தரவு வெளியிட்டிருந்தார். திருச்சி புறநகர் மாவட்டம் மணப்பாறை மண்டல தலைவர் கோபாலகிருஷ்ணன், திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஓபிசி அணி மாநில செயற்குழு உறுப்பினர் துரையரசு, திருவாரூர் நகர முன்னாள் பொதுச் செயலாளர் ஸ்ரீராம் ஆகியோரை சமீபத்தில் பாஜகவில் இருந்து நீக்கி அதிரடி காட்டியிருந்தார் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன். பொதுவாகவே மாவட்ட நிர்வாகிகள், அணி பிரிவு நிர்வாகிகள் கட்சியிலிருந்து நீக்கப்படுகிறார்கள் என்றால் மாவட்ட தலைவர் அல்லது அணி பிரிவு தலைவர்கள் பெயரில்தான் பெரும்பாலும் அறிக்கை வெளிவரும். ஆனால் நேரடியாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பெயரிலேயே கட்சியில் இருந்து 3 நிர்வாகிகள் நீக்கப்படுவதாக அறிக்கை வெளியாகியுள்ளது. மாநில பொறுப்பில் இருப்பவர்கள் முதல் கிளை பொறுப்பில் இருப்பவர்கள் வரை அனைவரையும் நேரடியாக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்காணித்து வருகிறார் என்கிறது பாஜக வட்டாரங்கள். இந்த நிலையில் பாஜக மாநில தலைவராக பொறுப்பேற்ற பின்பு தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று வந்து கொண்டிருக்கும் நயினார் நாகேந்திரன் கட்சியின் செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதை தீவிரமாக ஆராய்ந்து வருவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக வரும் 2026 சட்டசபை தேர்தலில் தன்னுடைய தலைமையிலான தமிழக பாஜக மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்பதற்காக சில அதிரடி மாற்றங்களை செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது தமிழகத்தில் பாஜக நல்ல வளர்ச்சியை பெற்று இருந்தாலும் ஒரு சில இடங்களில் மாவட்ட தலைவர்களின் செயல்பாடு 1% கூட திருப்தி இல்லை என்கிற அதிருப்தி பாஜக தலைமைக்கு உண்டு என கூறப்படுகிறது. அதாவது ஒரு கட்சியின் மாவட்டத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர் அவருக்கென அந்த மாவட்டத்தில் ஆள் செல்வாக்கு இருக்க வேண்டும், அல்லது பொருளாதாரத்தில் செல்வாக்காக இருக்க வேண்டும், அல்லது இதில் இரண்டுமே இல்லை என்றாலும் கூட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகளை சிறப்பாக வழிநடத்தக்கூடிய திறமை இருக்க வேண்டும். இப்படி இதில் எதுவுமே இல்லாமல் கட்சியின் வளர்ச்சிக்கு தடையாக இருப்பது மட்டுமில்லாமல் கட்சியை பின்னோக்கி செல்லக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய சில மாவட்ட தலைவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக மத்திய உள்துறை அமைச்சர் எதற்கு முன்பு தமிழகம் வந்தபோது அந்த நிகழ்வுகளுக்காக வேலை செய்யாமல் எங்கள் ஊரில் திருவிழா, நான் 4 நாட்கள் லீவு என ஒரு மாவட்ட தலைவர் தொலைபேசியை சுவிட்ச் ஆஃப் செய்த நிகழ்வு பாஜக தலைமையை கடும் கோபத்திற்கு உள்ளாக்கி இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் சம்பந்தப்பட்ட அந்த மாவட்டத்திற்கு பாஜக தலைவர்கள் விசிட் செய்தால் அவர்களை வரவேற்க கூட அந்த மாவட்ட தலைவரால் ஆட்களையும் வாகனத்தையும் ஏற்பாடு செய்ய முடியாதவராக இருந்து வருகிறாராம். அதாவது அந்த மாவட்ட தலைவரிடம் சொந்தமாக கார் இல்லை என்றாலும் அந்த மாவட்டத்தில் உள்ள நிர்வாகிகளிடம் மரியாதையாக நடந்து கொண்டால் நிர்வாகிகள் கார் ஏற்பாடு செய்து வரும் தலைவர்களுக்கு மிக பிரம்மாண்ட ஏற்பாடு செய்து விடுவார்கள். ஆனால் சம்பந்தப்பட்ட மாவட்ட தலைவரின் திமிரான நடவடிக்கையால் கட்சியில் சிறப்பாக செயல்படக்கூடிய அந்த மாவட்ட தலைவரிடம் இருந்து ஒதுங்கி வருவதாகவும் பாஜக தலைமையின் கவனத்திற்கு சென்றிருக்கிறது. அந்த வகையில் விரைவில் மாநில நிர்வாக பட்டியல் வெளியானதும் குறிப்பிட்ட ஒரு சில மாவட்ட தலைவர்கள் அதிரடியாக மாற்றம் செய்ய பாஜக தலைமை முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அந்த வகையில் வரும் 2026 சட்டசபை தேர்தலை எதிர்கொள்வதற்கு ஏற்ப தகுதி இல்லாத பாஜக மாவட்ட தலைவரை தூக்கிவிட்டு அந்த மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படக்கூடியவரை மாவட்ட தலைவராக நியமித்து தேர்தலை சந்திக்க திட்டமிட்டுள்ளது பாஜக தலைமை என உறுதிப்படுத்துகிறது கமலாலயம் வட்டாரங்கள்.